ஹலோ மக்களே, நாங்கள் உங்கள் பிடி ஸ்குவாட் பேசுகிறோம். இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கல்லணை போகிறோம், குளிக்கிறதுக்கு போகிறோம். அதை ஒரு vlog-ஆ பண்ணலான்னு இருக்கோம். வாங்க கல்லணை போயிட்டே பேசுவோம். ஏன் கல்லணைக்கு போயிட்டு பேச முடியாதா? கல்லணைக்கு போகிறோம். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு வந்து பார்த்திங்கன்னா குளிக்க போகிறோம், கல்லணையில் வீடியோ போட போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு விலாகு, நாங்கள் எடுக்கக்கூடிய ஃபஸ்ட்டு விலாகு. கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக வேணும். வீடியோ பாருங்கள், ஃபுல்லாக பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா கல்லணைக்கு வந்துட்டோம். செம்ம தனியாக இருக்குது. எப்படி குளிக்கலான்றதை பாருங்கள். அது இல்லாமல் எங்கெங்கே குளிக்கணும், எவ்வளோ சேஃப்டியாக குளிக்குன்றதை இந்த வீடியோ நான் சொல்கிறேன். நிறைய பேர் வந்து எங்கே குளிக்குன்றதை தெரியாமல் பாதி பேர் வந்து தண்ணியில் அடிச்சுட்டு போயிடுறாங்க. கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவில் வந்து எங்கெங்கே குளிக்கணும், ரூட்டு எப்படிலாம் வரணுன்றதை நான் சொல்கிறேன். அது வீடியோவில் பார்ப்போம், ஃபுல்லாக பார்ப்போம். இப்போ வந்து நாங்கள் வந்து குளிக்க போகிறோம். குளிக்கிறத பாருங்கள், எவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக இருக்குன்றதை. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இடம் தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு சேஃபான பிளேஸு. தலைவர் லெவலுங்க, ஃபன்னு வேறு லெவல் ஃபன்னு, சூப்பராக இருந்தது. எல்லோரும் இங்கே வாங்க, வேறு லெவலில் இருக்குது, ஃபன் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து சேஃப்டியாக குளிக்கலாம். மற்ற இடத்துல எங்கேயுமே குளிக்காதீங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப்டி. ஃபேமிலியாக நிறைய பேர் வந்து ஃபேமிலியாக குளிக்கிறாங்க. நீங்கள் தைரியமாக நம்பி வரலாங்க இடத்துக்கு. ஆனால் அந்த சைடு போயிடக்கூடாது. நாங்கள் வீடியோவில் காட்டுறோம் பாருங்கள். எங்கே குளிக்கணுமோ கரெக்டாக அந்த இடத்துல மட்டும் குளிங்க, இப்போ தான் சேஃபாக குளிக்கலாம். அடுத்து வந்து இப்போ நம்ம வந்து குளித்து முடிச்சிட்டோம். அடுத்து வந்து மீன் சாப்பிட போகிறோம். கல்லணைக்கு வந்தால் கண்டிப்பாக எல்லாருமே மீன் சாப்பிடணும். அடுத்து வந்து மீன் சாப்பிட போகிறோம். குழந்தைங்களுக்கு விளாட்றதுக்கெலாம் நிறையா இருக்குது. வீக் டேஸ்னால் எதுவுமே ஃபங்க்ஷன் ஆகாமல் இருக்குது. இதே சாட்டர்டே சண்டேனா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஓடிட்டுருக்கோம். இதே மாதிரி சின்ன சின்ன பசங்களும் இங்கே வரலாம். ஆமாம், கல்லணையில் வந்து ஒன்று மிஸ் பண்ணுறேன், குரங்கு இல்லைன்னு. அது இன்றைக்கி பார்த்துட்டேன். என்ன கண்ணாடி போட்டாலே, இது வேறு ஒன்றும் இல்லை. ஆமாம், பரணி வந்து அடுத்து வந்து உணவு உண்ட போகிறாரு, சாப்பிட போகிறாரு மனுஷன். சாப்பிட நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேர். சாப்பிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்கு ரிவ்யூ. நான் கல்லணைக்கு வந்து குளிச்சுட்டு ஃபன்லாம் பண்ணிவிட்டு ரொம்ப பசி வந்துருச்சு லைட்டாக. அதனால் மீன் சாப்பிட்லான்னு வந்திருக்கோம். இவன் ஒரு கடை சொன்னான், இந்த இடத்துல மீன் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. முள்ளே இல்லாத மீன் கேட்டேன். எனக்கு மீன் பேர்லாம் தெரியாது. முள்ளே இல்லாத மீன் கேட்டோம். வேறு லெவலில் வறுத்து கொடுத்துருக்காங்க. மீனை பாருங்கள், எவ்வளோ க்ரன்ச்சியாக, பார்க்கவே எவ்வளோ க்ரன்ச்சியாக தெரியுது பாருங்கள். இதை எடுத்து அப்படி எடுத்து சாப்பிட போகிறேன். ஓகேவா, பார்க்க போகிறீங்க. ரொம்ப காரம் போட சொல்லிட்டாங்க. நல்லா இருக்கு, ஆனால் மீன் சூப்பராக இருக்குது. காரமாக இருக்குது. இவன் காரம் அதிகமாக போட சொல்லிட்டான். சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்கவே எவ்வளோ அப்படி செம்மையாக இருக்குல்ல.
அடுத்து வஞ்சிரம் அது நெய் மீன். அடுத்து நீங்கள் கொடுக்குற 50 ரூபாய்க்கு வஞ்சரம் சுறா எல்லாம் போடுவாங்க. நெய் மீன் எனக்கு தெரியாது. எப்படி எனக்கு பேசுகிறான் பாருங்க. நெய் மீன் பாருங்கள், சின்னதாக அப்படியே பார்க்கவே அப்படியே ஒரே வாயில் போடணுன்னு தோணுது. செருப்பு ரொம்ப காரமாக இருக்கு. வாயில் சாப்பிட்டீங்கன்னா பாருங்கள் எப்படின்னு பார்த்தோம். இது சூப்பராக இருக்குங்க. அதை விட இந்த காரம் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்காங்க. கரெக்டாக இருக்குது. அவங்ககிட்ட கேட்குறாங்க, அவங்ககிட்ட கேட்பாங்க காரம் எவ்வளோ வேணும், பவுடர்லாம் போடலாமான்னு. பவுடர் நல்லா தான் இருக்குது. இது நல்லா சூப்பராக இருக்குது இந்த மீன், நெய் மீன். இப்போ வந்து பரணி வந்து இவரை பற்றி சொல்ல போனால் கேட்டுக்கோங்க. இவர் யாரா ஃபஸ்ட்டு? இவர் தான் கல்லணையை கட்டிய இப்போ கரிகாலன் சோழ வளர்த்தானா, பெருவளத்தான், சோழ மன்னன் பெருவளத்தான். சரி, அது மட்டும் தான் எனக்கு தெரியும், வேறு எதுவும் தெரியாது. மற்றபடி நான் இனிமேல் படிக்க போகிறேன். அவரை பற்றி ரிசர்ச் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன் ரிசர்ச் பண்ணி. இப்போதைக்கு இவரை பற்றி எனக்கு அவ்வளோதான் தெரியும். வீடியோட கடைசி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வீடியோ ரிலீஸ் ஆகிடும். இன்றைக்கி வீடியோ ரிலீஸ் லாஸ்ட்டில் வந்து இவன் வந்து இந்த கல்லணை எப்படி கட்டினாங்கன்றத இவன் சொல்லுவான். அதை எங்கள் தாத்தா தான் கட்டினார். அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டினார். அதுக்காக அவரை பற்றி மறந்துருக்கலாம். நிறைய ஜென்ரேஷன் தாண்டிட்டோம்ல, அதனால் மறந்துருச்சு. வேறு ஒன்றும் இல்லை. நான் வந்து வீட்டில் போய் பார்த்துட்டு சொல்கிறேன். இவன் சொல்கிறதா நான் நம்ப மாட்டேன். நீங்களும் தயவு செஞ்சு நம்பாதீங்க. நம்புங்க. இவன் அப்படி தான் பொய் உருண்டை, நிறையா பொய் பேசுவான். சரி, அந்த மாதிரி பழக்கமே எனக்கு கிடையாது. சரி அவ்வளோதான். கல்லணையை முடிச்சாச்சு. அந்த பக்கெட்டு வந்து குளித்தது, இந்த பக்கெட்டு வந்து பார்த்திங்கன்னா கொள்ளிட ஆறுன்னு நினைக்கிறேன். இதுதான் கரிகாலன் கட்டிய சோழன் மணிமண்டபம். பார்த்துக்கோங்க, கரிகாலன் கட்டிய சோழன் மணிமண்டபம் இல்லடா, கரிகாலனுக்காக சோழன் கட்டியது. சோழன் கட்டியதா? கரிகாலனுக்காக தமிழ்நாடு முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா அவங்க வந்து கட்டாங்க. சரியா? நல்ல விஷயம் தானே. காஸ்டியூமை பாருங்களேன். ரேஷன் கடைக்கு ஜாமான் வாங்க போகிற மாதிரி இருக்கிறான். பையன் எல்லாத்தையும் என்ன கொடுத்துட்டு ரேஷன் கடைக்கு ஜாமான் வாங்க போகிற மாதிரி வருது அங்கேருந்து. போலாம் வா. என்ட்ரி என்னன்னு கேட்காம மாட்டு உள்ள போகிறோம். கரிகாலனுக்காக கட்டப்பட்ட ஒரு கல்வெட்டு மணிமண்டபம். ரொம்ப சூப்பராக கட்டியிருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் வந்து பாருங்கள், உங்கள் கேமராவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல, ஆனால் உண்மையுமே சூப்பராக இருக்குங்க. ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கரிகாலன் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருந்தார், எப்படி வந்து மகுடம் சூடப்பட்டாங்க, எப்படி கல்லணையை கட்டினாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இந்த ட்ராயிங்கில் காட்டியிருக்காங்க. கண்டிப்பாக வந்தீங்கன்னா இந்த மணிமண்டபத்தை வந்து பார்த்துட்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கரிகாலனை பற்றி இருக்குது. அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜராஜேந்திர சோழன் தஞ்சாவூரை பற்றி நம்ம போடுவோம். இது ஃபுல்லாகவே கரிகாலன் பற்றி இருக்குது. கண்டிப்பாக கல்லணைக்கு வரவங்க கண்டிப்பாக இதை பார்க்காம விடாதீங்க, அப்புறம் மிஸ் பண்ணுவீங்க. கண்டிப்பாக வரவங்க கண்டிப்பாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபுல்லாக கல்லணையில் ஃபுல்லாக vlog பண்ணி முடிச்சாச்சு. இதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு vlog. எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு. இதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம். மற்றதெல்லாம் நாங்கள் மூவி ரிவ்யூ அந்த மாதிரி தான் பண்ணிருந்தோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் vlog பண்ண வந்திருக்கோம். vlog எப்படி இருக்குன்னு தெரியல, நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் கமெண்ட்டில். இனிமேட்டு ரெகுலராக உங்களுக்கு vlogs நிறையா வரும். இப்போ அடுத்து நாங்கள் பண்ண போகிறது ராஜராஜ சோழன் பற்றி சொல்ல போகிறோம், தஞ்சாவூர் போய். அதுதான் நெக்ஸ்ட் vlog. ஓகே, நம்ம இப்போ கல்லணையை வந்து விடை பெற்றுக் கொள்வோமா? நன்றி.